ஹலோ ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஆட் டிஜிட்ஸ். இது வந்து லீட் கோடோட 258th ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவ் an integer repeatedly add all its digits until the result has only one digit and return it. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தாங்க. என்னன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? நம் இஸ் ஈக்குவல் டூ 38 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களா? இப்ப 38 இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணுமாமா? 38 2ஆ பிரிச்சு 3 + 8 ஆட் பண்ணணும். ஓகேவா? 3யும் + 8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 11 சொல்லிட்டு வரும். இப்ப இந்த 11 மறுபடியும் வந்து ஆட் பண்ணணும். 11ல வந்து 2 டிஜிட் இருக்கா? அப்ப அந்த 2 டிஜிட்ட பிரிச்சுட்டு 1 + 1 = 2ன்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவைங்களும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1 டிஜிட் வர வரைக்கும் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அத ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 252 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 2 + 5 என்ன வரும்? 7 வரும். 7 + 2 9 வரும். அப்போ உங்களுக்கு இதுதான் ஆன்ஸரா 9. ஏன்னா ஒரு டிஜிட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 57 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 + 7 என்ன? 12. இப்போ என்ன இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. இப்போ 2 டிஜிட்னா 1 + 2 என்ன? 3. அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டிஜிட் வர வரைக்கும் நம்ம அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம்? லூப் யூஸ் பண்ணலாம், ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கா? ஆனால் இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஃபாலோஅப்பில். உங்களால் லூப் ரிகர்ஷன் இல்லாமல் வெறும் 0 டைம்லேயே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதுவும் ட்ரை பண்ணுவோம், லூப் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணுவோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம் = 0 வருதா, அவுட்புட் 0 தான். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 2 சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சொல்யூஷன் ரிகர்ஷன் ஆர் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று டேரெக்டாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? நான் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 38 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? இப்போ 38 அப்படின்னா num = 38. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணணும்? ஒரு ஃபார் லூப்பில் போடணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வாங்குது. அதை நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோம்னா ஆட் ஆஃப் இந்த நம்பர். சரிங்களா? இப்போ இந்த நம்பரை நம்ம இங்கே வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு லூப். நம்ம இப்போ லூப் தான் பண்ண போகிறோம். அதனால் லூப் போட்டுக்கலாம். ஒரு ஃபார் லூப் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நம்பரில் ஒவ்வொரு நம்பராக நமக்கு வேணுமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபார் டிஜிட் இன். டிஜிட்டுங்கிறது இதில் இருக்க ஒவ்வொன்றா இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஒவ்வொரு டிஜிட்டாக வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 38 என்னது? 38 வந்து இந்த எண்ணில் இருக்கா? அப்போ வந்து இன் என். இப்போ வந்து இது இன்டீஜரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ஸ்ட்ரிங்கில் இருந்தால் மட்டும்தானே வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டரை எடுக்க முடியும். அப்போ இதை நம்ம என்னவா மாற்றிக்கலாம்? ஸ்ட்ரிங் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மாற்றிட்டு இப்போ உள்ளே என்ன பண்ணலான்னா இது இப்போ ரிசல்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வேணும்ல. அப்போ ரிசல்ட் = 0. சரிங்களா? இப்போ அப்புறம் என்ன பண்ணுவோம்? ரிசல்ட் ப்ளஸ் இப்போ இந்த டிஜிட் என்னவா இருக்குது? கேரக்டராக இருக்குது. இப்போ இந்த கேரக்டரை இன்டீஜராக மாற்றணும். இன்டீஜர் ஆஃப் இந்த டிஜிட். ஓகேங்களா? இப்போ டிஜிட் பண்ணிவிட்டு இப்போ கடைசி என்ன பண்ணோம்? இதுக்கு வெளியில் ரிட்டர்ன் ஆஃப் இந்த ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ 38 நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுங்கிறதுல 0 இருக்கும். 38ங்கிறது இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்போ இங்கே டிஜிட்டில் உங்களுக்கு 3ன்னு இருக்கும். இந்த ரிசல்ட்டில் ஏற்கனவே இருக்குது. இந்த ரிசல்ட்டில் ஏற்கனவே 0ன்னு இருக்குது. அப்போ 0 + 3 உங்களுக்கு 3ன்னு ஒரு ரிசல்ட்டில் மறுபடியும் அகைன் இந்த லூப் ரன் ஆகும். அப்புறம் 8ன்னு வரும். அப்போ 3 + 8 11 சொல்லிட்டு வரும். அப்போ 11 ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேங்களா? பட் ஆனால் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் அதாவது 11 சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம எகைன் மறுபடியும் நம்ம இந்த லூப்பை இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம ஒரு செக் போடலாம். எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு while லூப்பில் நம்மோட வேல்யூ வந்து 9 விட பெருசாக இருக்கிற வரைக்கும் இருந்தால். ஓகேங்களா? 9 பெருசாக இருந்தால் என்ன? 10லேருந்து. அப்போ 10லேருந்து என்ன உங்களுக்கு? டபுள் டிஜிட்டு. 9க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட்டு. 9க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாமே டபுள் டிஜிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகும். எப்போனா இந்த நம் வந்து உங்களுக்கு 1 டிஜிட் வர வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்னா இது திருப்பி கால் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த நம் வந்து நம்ம
திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்டேட் பண்ணா தான் வந்து இந்த வைல் லூப் வந்து செக் பண்ணும். அப்ப நம்ம நம்பல என்ன ஸ்டோர் பண்ணலாம்னா, இந்த ஃபங்ஷன்ல இருந்து வர வேல்யூ ஓகேங்களா? இப்ப இந்த ஃபங்ஷன்ல இருந்து வர வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 11ஆ இருந்திருக்கும். அப்ப 11 வந்து நம்பல இருக்கும். இப்ப 11 வந்து என்னது? 9ஓட பெருசா இருக்கு. அப்ப ஃபங்ஷன் அகைன் கால் ஆயிருக்கும். அப்ப 11 உள்ள போயிருக்கும். 1 + 1 என்ன ஆயிருக்கும்? 2ன்னு ஆயிருக்கும். அப்ப 2 இங்க வரும். அப்ப நம்பல இப்ப என்னன்னு இருக்கு? 2ன்னு இருக்கு. வைல் லூப் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. அப்புறம் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, அப்ப இந்த நம்பர் நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வைல் லூப். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லீட் கோடில் இந்த சொல்யூஷன் போடலாம் ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா? இப்போ இது ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சொல்யூஷன் வந்து இவங்க கொடுத்துருக்க சாம்பிள் 2 டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து எந்த விதமான இஷ்யூஸும் வரல ஓகேங்களா? ஸோ இந்த சொல்யூஷனில் இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சரி, ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த சொல்யூஷன்ல இது ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. என்னது 140. ஓகே. இந்த சொல்யூஷன்ல நம்ம சில ட்வீக்ஸ் பண்ணலாம். என்னன்னா, இந்த ஃபார் லூப் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணா, உங்களுக்கு நமக்கு இன்னும் எஃபிஷியன்ட்டாவும் கொண்டு வரலாம். அது எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, ஃபுல்லா நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் தான் வேணும். அப்ப அந்த ஃபார் லூப்ல டிஜிட் இன் str of n ஓகேங்களா? இது மாற போறதில்ல. இதுலேருந்து நமக்கு வர டிஜிட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், int of டிஜிட்னு சொல்லி பண்ணிக்கணும் ஓகேங்களா? இப்போ வந்து இது என்னன்னா, இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபார் லூப்பில் உள்ள வருது பார்த்தீங்களா? அதாவது ஃபார் லூப் உள்ள வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூஸ் தான். int of டிஜிட்டில் எந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னா, இப்போ 38னா 3ங்கிறது இருக்கும் ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் பண்ணணும் கரெக்டுங்களா? இப்போ இதுலேருந்து வர வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணணும். அப்போ நான் சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த ஃபார் லூப்பையும் நான் அந்த சம்முக்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு இந்த வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த வேல்யூஸை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இது ஏன் நான் அப்படி பண்ணுறேன்னா, இப்போ அந்த ரிசல்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இது. சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா? இது சப்மிட் பண்ணலாம், ஒரு ஒர்க் ஆகும். இப்போ ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ இது வந்து இது ஒரு சும்மா சாதாரண சின்ன ட்வீக் தான் ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்யூஷன் பார்க்க போகிறோம்னா, மேத்தமெட்டிக்கலாக இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்கலாக என்னென்னா, லூப் இல்லாமல், ரெக்கர்ஷன் இல்லாமல், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்க, 38ன்னு இருக்குது சரிங்களா? இப்போ வந்து இதோட ஆன்சர் என்ன வரணும், 2ன்னு சொல்லிட்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்பரை மாடுலோ ஆஃப் 9 பண்ணுறேன் ஓகேங்களா? மாடுலோ ஆஃப் 9னா என்ன, 38 டிவைடட் பை 9 பண்ணால் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் மாடுலோ. இப்போ 9 இருக்கா? இப்போ இதில் வந்து 9னா என்ன வரும், 3 9s are 27, 4 9s are 36 ஓகேங்களா? அப்போ 4 9s are 36 வந்துச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். அப்போ 2 தான் ஆன்சர் ஓகேங்களா? வருதா, ஆன்சர் வருதா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்ன வச்சுக்கலாம், ஒரு 48 வச்சுக்கலாமா, 38 58 வச்சுக்கலாமா, 58 வச்சுக்கிறேன் ஓகேங்களா? 58 இப்போ டிவைடட் பை 9 போடுறேன். இப்போ 9 போட்டால் உங்களுக்கு என்ன வரும், 5 9s are 45, 6 9s are 54. 6 9s are 54 போயிடுச்சுன்னா மீதி 4 இருக்கும். உங்களுக்கு 4 தான் வேல்யூ வரும் நான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ 5 + 8 என்ன, 13. 1 + 3 என்ன, 4. ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா? இதில் இப்போ உங்களுக்கு மாடலில் 9 பண்ணால் இதுக்கும் ஆன்சர் வந்துச்சு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 75 வச்சுக்கலாம் சரிங்களா? 75 வச்சுக்கலாம், 3 டிஜிட் வச்சுக்கலாம். 753 இது என்னென்னு எனக்கு தெரியாது, சும்மா வந்துச்சு நான் போட்டிருக்கேன். பார்ப்போமா? ப்ளஸ் 8 6 5 6 8 9s are 72 ஓகேங்களா? அப்போ 8 9s are 72ல் 3 மிச்சம் இருக்குது, 3 இங்கே போகும். அப்புறம் 2 9s are 18, 3 9s are 27, 3 9s are 27 27 வந்துச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ வரும், 6 வருமா? அப்போ நான் ஆன்சர் 6 வரும்னு நான் சொல்கிறேன். பார்க்கலாமா? 7 + 5 + 3 உங்களுக்கு வரும் 10 15 சொல்லி வருதா? இப்போ 15ஓட 2 டோட்டல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 6ன்னு சொல்லி வருதா? ஆன்சர் கரெக்டாக வருதா? இது ஏன் ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா? ஏன் மாடுலோ 9 பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது டெலீட் பண்ணிக்கலாமா? அச்சச்சா,
இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 27518 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதில் 9 வர மாதிரி அடிஷன் பண்ணால் அதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 + 7 வந்து உங்களுக்கு 9 சரிங்களா. 1 + 8 9. இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்குது 5. இதுதான் ஆன்சர். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 + 7 + 5 + 1 + 8 சரிங்களா. இப்போ உங்களுக்கு என்ன வரும் 9 14 15 23 2 + 3 என்ன 5. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா. சரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் 36245 36245 சரிங்களா. இப்போ இதில் இந்த 2 9 இந்த 2 9 மிச்சம் இருக்கிற 2 தான் ஆன்சர் நான் சொல்கிறேன். 3 + 6 என்ன சரி 3 + 6 + 2 + 5 அது எதுக்கு நம்ம இது போடாட்டி இருங்க. 3 + 6 என்ன 9 9 + 2 11 11 + 4 15 15 + 5 20 20னா அப்போ 2 + 0 என்ன 2. அப்போ கரெக்டாக வந்துருச்சா. அப்போ மாடுலோ 9 வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யுது. நம்ம மாடுலோ 9 பண்ணால் இந்த மாதிரி டிஜிட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து எல்லா நம்பருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதாவது ஒரு சில நம்பர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ எந்தெந்த நம்பர்லாம் உங்களுக்கு 9ஆல் டிவைட் ஆகுதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேளை 18 எடுத்துக்கோங்க. 18 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 2ன்னு வரும். ரிமைண்டர் என்ன 0. ஆனால் உங்களுக்கு 1 + 8ஓட வேல்யூ என்ன 9. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும் 9 சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனால் உங்களுக்கு 0ன்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. இப்போ இந்த அதாவது 9ஆல் டிவிசிபிள் ஆகிறது. ஃபார் 81 எடுத்துக்கோங்க. 81ங்கிறது 9 9 சார் 81. அப்போ வந்து 9 9 சார் 81 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் என்ன 9. இந்த இடத்துலலாம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷனலாக ஃபார்முலாவில் நம்ம பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் இது அதாவது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது என்ன பண்ணோம் இப்போ இது வேல்யூ இருக்குது. அதாவது எக்ஸ் வேல்யூ இருக்குது. எக்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன் மாடுலோ ஆஃப் 9 பண்ணிட்டேன். இவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா சரிங்களா. இப்போ நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எக்ஸில் இருந்து 1 மைனஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. 1 மைனஸ் பண்ணிவிட்டு மாடுலோ ஆஃப் 9 பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இந்த ஃபார்முலா வச்சு பண்ணி காட்டுறேன். இப்போ அது வந்து 3 சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். 18 எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ 18ல் 18 - 1 மாடுலோ ஆஃப் 9 உங்களுக்கு என்ன வரும் 17 / 9 ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் என்ன 1 9 சார் 9 தான் வரும். மிச்சம் உங்களுக்கு 8 இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன 8. உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஆன்சர் என்ன 9. அப்போ உங்களுக்கு 1 கம்மியாக கிடச்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்து நான் உங்களுக்கு இதுக்கு வரேன். இப்போ 45 எடுத்துக்கலாம். 45 9ஆல் டிவைட் ஆகுமா. இப்போ 45 - 1 மாடுலோ ஆஃப் 9. இப்போ 44 / 9. இப்போ 5 9 சார் 45. அப்போ 4 9 சார் 36. 36 இது உங்களுக்கு இது பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் மிச்சம் 8 வரும். அப்போ உங்களுக்கு வர ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்டட் ஆன்சரை விட 1 கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது நாம் இந்த இடத்துல -1 பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து வர ஆன்சரோட 1 ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இதுலேருந்து வர ஆன்சரோட 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் இதுக்கும் 9 வரும். ஆன்சர் கரெக்டாக வந்துருமா. இதுக்கும் 9 வரும். ஆன்சர் கரெக்டாக வந்துருமா. வேலை முடிஞ்சுதா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் போட்டு பார்ப்போமா. இதுலேயே லீட் கோட்லேயே இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் போடலாம். இப்போ ஒரு வேளை நம்மளோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஆஃப் 0 கொடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஃபார்முலா நம்ம என்ன போட்டோம் எக்ஸு அதாவது சரி நம்ம -1 மாடுலோ ஆஃப் 9 + 1 சிம்பிள். சரி அவ்வளோதான் ஃபார்முலா சரிங்களா. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரன் ஆயிடுச்சு அப்படிங்களா. இப்போ சப்மிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே இதுவும் ரன் ஆயிடுச்சு. எல்லாமே பெர்ஃபெக்டாக ஓகே ஆயிடுச்சா. இப்போ இதுதான் இப்படி தான் வந்து மாடுலோ 9 வந்து ஒர்க் ஆகுது. மாடுலோ 9 ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்சோ என்னென்னா இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை அடிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். இதுதான் வந்து 2 சொல்யூஷன் இந்த ப்ராப்ளமுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். புது மெத்தட் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோட வரேன். அது வரைக்கும் பை.